இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காரைக்குடி சத்யம் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ்க்காக வந்திருக்கோம். இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஞானவேல் ராஜா சார் அவங்களோட தயாரிப்பில் சிவா சாரோட இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த கங்குவா. அண்ணன் படம் வந்து 2 வருஷம் கழிச்சு வருது. ஆமாம், கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். ஆமாம், அண்ணன் வந்து வெறித்தனமாக இருக்குங்கிறாங்க, தீயாக இருக்குங்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மக்கள் வந்து ரொம்ப படம் அண்ணன் நடிப்பை எதிர்பார்க்குறாங்க. அண்ணன் அதை விட தீயாக நடிச்சிருக்காரு. நாங்களும் ரொம்ப 2 வருஷம் கழித்து படம் வருது. படம் வருதுன்னா படத்தை அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 வாரமாக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பசங்களாம் ரொம்ப தீயாக இருக்காங்க. படமும் அந்த அளவுக்கு இருக்குது. மக்கள் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் படம் பாருங்க. மெயினாக கங்குவா படத்துக்கு என்ன மாதிரிலாம் வரவேற்பு உங்ககிட்ட இருந்துச்சு? என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வந்திருக்கீங்க? கங்குவா படத்தில் வந்து பெரிய எனக்கு ஒரு வெறி இருக்குது. பாகுபலியை மிஞ்சிய படம்னு கங்குவான்னு வரணும். அதே என்னோடய மெயின் கான்செப்டே. ஒர்க்கு தான், என்ன பண்ணுறது, வந்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தே ஆகணும். இன்றைக்கி பாருங்கள், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா காலேஜே போகல. காலேஜ் மொத்தம் இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி காலேஜ் ஃபுல்லாக ஆப்சண்ட் தான். ஏன்னா நீதிமன்றமே வந்து தடை போட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றமே ரிலீஸ் பண்ணியிருக்குன்னா பெரிய விஷயம். அதனால் படத்தை நல்லா எதிர்பார்க்குறோம். படம் நல்லபடியாக வரும். ரசிகர் மன்ற சார்பாக படத்துக்காக என்னென்னலாம் ஒர்க் பண்ணீங்க? அப்படியா, கட் அவுட் வச்சுருக்கோம். மற்றபடி அந்த ஊனமுற்ற பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் லட்டு கொடுத்துருக்கோம். சாப்பாடு போட்டிருக்கோம். நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சொல்கிறதே அதையும் சொல்கிறாரு. வெட்டி செலவழிக்காமல் மக்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வெறித்தனமான சூர்யா ஃபேனு. படத்தை வந்து தேட்டர்லேயே பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதாண்டி வந்திருக்கோம். படம்லாம் வெறித்தனமாக இருக்கும். முடிச்சுட்டு வந்து இப்போ எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் திருப்பி வருவோம். மாசாக இருக்கும் படம். என் பேர் கண்ணதாசன். எத்தனை வருஷமாக இங்கே ஒரு 4-5 வருஷம் வேலை பார்க்குறோம். இங்கே சூர்யா படம் வந்தாலே எங்களுக்கு எப்போவுமே வெற்றி படம் தான். சூர்யா ரசிகர்களும் இங்கே ரொம்ப ஆர்வமாக, அவங்களுக்கு பெரிய விருந்து மாதிரி இது. 2 நாளாக கடந்து ஃபேனை வைக்கவும் வெடி வைக்கவும் அவங்களுக்கு உற்சாகம் ரொம்ப தாங்க முடியும். நல்லா ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காங்க. அன்றைக்கி டெய்லரே நல்லா பிக்கப் ஆகி நல்லா சிவகுமார் விவரமானவர். சூர்யாவும் சாதாரண ஆள் இல்லை. ஸோ ரசிகர்கள்லாம் படம் பார்க்க போயிருக்காங்க. படம் முடிஞ்சு வெளியில் வந்ததும் படம் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கிறாங்க. சூர்யாவுக்கு தரமான கம்பேக். நல்லா இருக்குது ப்ரோ. ரூமர்ஸ் எதுவும் நம்ப வேணாம். படம் தெளிவாக சூப்பராக இருக்குது. சூர்யா சாரோட நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துலைவா? நல்லா இல்லை ப்ரோ. ஒன் டைம் ஆச்சு பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு. சிவா சார் தரமான கம்பேக்கு. வேற லெவல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. மாசு ப்ரோ. ஓவர் ஹைப்பு ப்ரோ. நல்லா இல்லை. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. சபாஸ். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இல்லை? வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக. படம் அல்டிமேட் ப்ரோ. தரமாக இருக்குது. 3Dயில் எடுத்தனால வெறித்தனமாக எடுத்திருக்காரு ப்ரோ. ஒன்றுமே சூர்யா தான் எல்லாம் வேறு மாதிரி படம். எங்கள் அண்ணன் படம்னா சும்மா இருக்குமா? ஓகே, சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் மாசுனே. கார்த்திகேயமே அருமை. சூர்யா சார் ஒருத்தனே நல்லா அண்ணே படம் சூப்பர்ண்ணே. நல்லா இருக்குண்ணே. ஓகே. நல்லா இருக்கு. படம் முறுக்கா இருக்குது. யாரும் பார்த்துடாது. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா பார்ட்டுக்கு வெயிட்டிங். ஆப்கானே நல்லா இல்லை ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் வேற மாதிரி தலைவா. படம் அருமையாக நல்லா இருக்கு. சிவா சார் ஓகே தான். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ணே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாரும். சரியா? ஓகே தான் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே தான். 3D எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்லா இருக்கு ப்ரோ. விஷுவல் எல்லாமே ஓகே தான். ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இப்போ ட்ரெய்லரில் பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஓகே தான் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். அவன் சூர்யா ஃபேனுங்க அப்படி தாங்க பேசுவேன். ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். சரியில்லை ப்ரோ. டெக்னிக்கலாக நல்லா இருக்கு ப்ரோ. மற்றபடி பார்க்கலாம்ப்பா. ஒர்த்து ப்ரோ. படம் ஒர்த்து ப்ரோ. படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. படம் சிறப்பாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூர்யா நடிப்பு நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. தொண்டை கட்டிக்கிச்சு. படம் எப்படி இருக்கு அண்ணே? 200 நடித்தேன். நல்லா பண்ண ப்ரொடியூசர் எல்லாம் வர சொல்லுங்க. எல்லாரும் இங்கே நடிச்சாண்டியெல்லாம் காசு திரும்பி கொடுத்து சொல்லுங்க எல்லாரையும். என்னாச்சு படம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல? சூப்பர்ண்ணே. 200 படம் செம ஹிட்டு. இந்த மாதிரி யாருக்கு உடம்பு இருக்கு இந்த மாதிரி நடிக்க யாராலும் முடியும்? சரி, உங்களுக்கு அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக கடையில் வருது. எல்லாமே கடையில் வருதுண்ணே. தண்ணி கல்லில் விழுது, எல்லாம் விழுகுது. 200 வாங்கி நடிச்சு எல்லாரும் காசு திரும்பி கொடுக்க சொல்லுங்க.
என்ன வேணா பண்ணலாம் 2 விட்டு சொல்லுங்க சூர்யா என் நடிப்பு நாயே கங்குவா சூர்யா பிரிமிட்டிவ் டெக்னாலஜி படம் சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா சூப்பராக இருக்குண்ணே. தலைவன் சூர்யா மிரட்டி விட்டுருக்காருங்க. சூப்பர் படம், வேற லெவல், பிரம்மாண்டம், சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. கங்குவா வேற லெவல், வேற லெவல். பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மன்னிப்பு சாங் சூப்பரா இருந்துச்சு. படத்தில் எல்லாரும் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. சிவா தவிர்த்துட்டு. சூர்யாவோட படம் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக பயங்கர எதிர்பார்ப்போடு வந்த படம் தான் அந்த கங்குவா. ஏன்னா சூர்யாவுக்கு லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸாக படமே இல்லை. ஆனால் எதிர்பார்த்த அளவு பூர்த்தி செய்யலைனாலும் இந்த 3D எஃபெக்ட் வந்து நல்ல ஒரு படத்தை வந்து மக்களை கவர்ந்து பார்க்க வச்சுருக்கு. பட் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அதுவே ஒரு படத்துக்கு மேஜர் ப்ளஸ் தான். மற்ற ஸ்க்ரீன் ப்ளே, ப்ரெசன்ஸு, மியூசிக்கு இது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. சிவா சாரோட படம் வந்து இப்போது எப்போதும் கமர்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த கங்குவா வந்து எந்த மாதிரி இருக்குது? இது சிவா சாரோட படம்னே சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காப்புல. இது சிவா சார் தான் எடுத்தாருங்கிறது வந்து நம்மளால் யோசிக்கவே எங்கேயுமே தோணாது. சிவா சார் வந்து ஒரே மாதிரி ஸ்டோரி எடுக்கிறாங்கிற ஒரு பேட் ரிவ்யூ இருந்தது. பட் ஆனால் இது வந்து அதை ஸ்கிப் பண்ணிடும். இப்போது ட்ரெய்லரில் பார்த்த உங்களுக்கு அந்த பிரமிப்பு வந்து நம்ம படத்தில் இருந்துச்சா? கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சது. ட்ரெய்லரை காட்டிலுமே படம் வந்து பாருங்கள், எல்லாருமே பிரம்மாண்டமாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. நாங்கள் எதிர்பார்த்தோட சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காப்புலண்ணே. 3D எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது அண்ணே 3D எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. மற்ற படத்துக்கு இதுக்கும் நல்லா இருந்துச்சுண்ணே. மியூசிக் நல்லாக்கா? மியூசிக் தாங்க தெரிச்சு விட்டுட்டா, பெரட்டி விட்டாங்க. பிஜிஎம் தான் படத்தில். டிஎஸ்பி தான் கிங் இந்த படத்தில், கிங்கு. ட்ரெய்லரில் பார்த்த எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் எல்லாமே இருந்துச்சு. சில பிடிக்கல. ஓகே டன். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. எல்லாரும் முக்கியமாக அந்த படத்தை பாருங்கள். எங்கள் அண்ணனை வாழ்த்துங்க. சூர்யா 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 ப்ரோ. இன்னைக்கு வந்து சில நடிகர் 200 கோடி 250 கோடிங்கிறாரு. எங்கால அப்பயே 100 கோடி பண்ணிட்டாரு. இனிமே தெரியும் சூர்யா நான் தமிழ் சினிமாவில் யாருன்னு. சூப்பர் ப்ரோ படம் 100 crores கன்ஃபார்ம். கண்ணாடியை போய் கண்ணாடியா? இனிமே நம்ம தான்